அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் ஹாப்பி அண்ட் ஹெல்தியா இருக்கீங்கன்னு நம்புறேன். நானும் ஹாப்பி அண்ட் சூப்பர் ஹெல்தியா இருக்கேன். இன்னைக்கான லாங் வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் உங்களுக்கு. அண்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில சின்ன சின்ன ஹெல்தி அண்ட் ஈஸியான ரெசிபிஸ் வந்து உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் இன்னைக்கு ஃப்ரைடே அன்னைக்கு நான் இந்த விளாக் வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ ஃப்ரைடே வந்து கொஞ்சம் எசென்ஷியல் ஒர்க்லாம் இருக்கும் இல்லையா, அடுத்த நாள் அமாவாசைன்றதுனால பூஜை பாத்திரம்லாம் கழுவணும், கிச்சன் க்ளீன் பண்ணணும் அந்த மாதிரி. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ்லாம் முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். முன்னாடிலாம் நான் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த பூஜா வெசல்ஸ்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இப்போலாம் வந்து 15 days ஒன்ஸ் அந்த மாதிரி, அப்படி இல்லை ஏதாவது ஸ்பெஷல் ஒகேஷன் வருதுன்னா அப்படிதான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பாப்பா வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இந்த ஒர்க்லாம் பண்றதுக்கு. ஏன்னா அவங்க தூங்குற கேப்ல தான் இந்த ஒர்க்லாம் பண்ண முடியும். ஸோ அப்படிதான் போயிட்டு இருக்கு. அண்ட் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டேன். ஏன்னா பசிச்சதுன்னா நம்மளால எந்த ஒர்க்கையும் உருப்படியாகவும் செய்ய முடியாது. அதனால அன்னைக்கு லஞ்ச் வந்து கோவக்காய் ஃப்ரை அண்ட் தட்டைப்பயிறு குழம்பு வச்சிருந்தேன். அண்ட் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு சாக்கோ ராகி கேக் செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக ரெசிபி வந்து நான் யூடியூப்ல தான் பார்த்துருந்தேன். பட் மெஷர்மெண்ட் வந்து ஒழுங்கா மெஷர் பண்ணி போடல. ஏதோ அப்ராக்சிமேட்டாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணியிருந்தேன். பட் டேஸ்ட் வைஸ் ஓகே, பட் லைட்டாக ஹார்டாக இருந்தது. அந்த ஹார்ட்னஸ் வந்து நான் மில்க் வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டேன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால தான். பட் மற்றபடி ரெசிபி வந்து சூப்பர் எம்மியாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து 2 எக்ஸ் அண்ட் அது கூட ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஹெல்த்தியான வெர்ஷனில் தானே நம்ம செய்யணும், குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால. ஸோ ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிட்டு நான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருந்தேன். அது கூட வந்து கொஞ்சமாக பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அண்ட் அது கூட வந்து ராகி பவுடர் அண்ட் அது கூட பால். நான் வந்து ஒரு ஒரு ஹாஃப் கப் ஆஃப் மில்க் ஆட் பண்ணியிருந்தேன். நீங்கள் அது 1 கப் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பர் சாஃப்டாக வரும். அண்ட் அது கூட கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி நல்லா விஸ்க் பண்ணிக்கணும். அண்ட் நம்ம பேக் பண்ண போற டின் எடுத்து அதில் கொஞ்சமா பட்டர் அப்ளை பண்ணிட்டு ராகி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ராகி வந்து அது ஃபுல்லாக டஸ்ட் பண்ணிட்டு அண்ட் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க பேட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து அதில் பண்ணி லைட்டாக டேப் பண்ணோம்னா அதில் ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா ஃபுல்லாக இதாகிடும். அண்ட் அது மேலே வந்து கொஞ்சமாக கேஷ்யூஸ், வால்நட்ஸ் ஆர் ரெசின்ஸ், நமக்கு என்ன பிடிக்குமோ, ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆர் சம்திங், சாக்கோ சிப், எது நமக்கு பிடிக்குமோ அதை வந்து நம்ம மேலே கார்னிஷ் பண்ணிக்கலாம். அண்ட் எல்லாம் பண்ணிட்டு 180 degreesல 25 minutes வச்சிருந்தேன். ஆக்சுவலாக சூப்பராக பேக் ஆகி வந்திருந்தது. ஒரே ஒரு மிஸ்டேக் நான் பண்ணது வந்து அந்த வெட் இன்க்ரீடியன்ஸ், ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்ல நான் பண்ணாமல் விட்டுட்டேன். பட் ஸ்டில் ஓகே, இப்போதானே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பேக்கிங், கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். அண்ட் எது பண்றதுக்கு முன்னாடி ஓடிஜி வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா ப்ரீ ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. ஏன்னா ப்ரீ ஹீட் பண்ணாதான் அவன் வந்து ஒரு சூப்பரான டெம்பரேச்சர்ல செட் ஆகியிருக்கும். நம்ம பேக் பண்ணும்போது கரெக்டா பேக்கிங்னு கிடையாது, டோஸ்டிங் பண்ணாலும் ஓகே, கிரில்லிங் பண்ணாலும் ஓகே. ப்ரீ ஹீட் பண்ணிட்டு பண்ணோம்னா அதோட ரிசல்ட்டே வேற மாதிரி இருக்கும். ப்ரீ ஹீட் பண்ணோம்னா அதோட ரிசல்ட் வேற மாதிரி இருக்கும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அண்ட் இந்த டூத் பிக் வச்சு வெந்துருச்சான்னு செக் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, அண்ட் சூடா சாப்பிடும்போது உண்மையாவே சூப்பர் எம்மியா இருந்தது. அந்த ஹார்ட்னஸ் வந்து தெரியல. பட் நான் வந்து அதை ஸ்டோர் பண்ணி நெக்ஸ்ட் டே வந்து ட்ரை பண்ணும்போது லிட்டில் ஹார்டா இருந்தது. பட் ஓகே, டேஸ்ட் வைஸ் சூப்பரா தான் இருந்துச்சு. அண்ட் இது ராகி அண்ட் ப்ரௌன் சுகர்ன்றதுனால ஹெல்தியும் கூட. ஆக்சுவலி இந்த ஓடிஜி வாங்கினதுல இருந்து பாப்பாக்காக தான் புதுசு புதுசா ரெசிபிஸ் ட்ரை பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். பாப்பா நல்லா என்ஜாய் பண்ணாங்க. சூப்பரா இருக்கம்மா, தேங்க்யூ அப்படிலாம் சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் அன்னைக்கு வந்து டெய்லி ஒரு ரெசிபி ஓடிஜில அந்த மாதிரி எனக்கு போயிட்டு இருக்கு இப்போலாம். மதியான டைம்ல நான் என்னோட ரேண்டம் டே இன் மை லைஃப் விளாக் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் மதியான டைம்ல படுத்து நல்லா தூங்குவேன். இப்போலாம் வந்து சுத்தமா தூங்குறதே கிடையாது. ஏதாவது ஒன்று இன்னைக்கு என்ன ட்ரை பண்ணலாம் ஓடிஜில, அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன்.
இது வந்து ஈவினிங் வந்து அந்த ராகி கேக்லாம் முடிச்சுட்டு நைட் டின்னருக்காக வெஜ் கிரேவி வித் சப்பாத்தி பிளான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலா வெஜ் கிரேவி இல்ல, இது வந்து ஒயிட் குருமா இருக்கு இல்லையா, அதுதான் செய்யணும்னு பிளான் பண்ணேன். பட் எனக்கு தெரியவே இல்லை எப்படி அந்த கலர் வந்து அப்படி மாறுனுச்சுன்னு. பட் ஸ்டில் சூப்பர் ரம்மியா இருந்தது. கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில். நான் இதான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர் அண்ட் பீஸ் எல்லாமே எடுத்திருந்தேன். பொட்டேட்டோ தவிர மீதி எல்லாம் மேக்ஸிமம் எடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லாத்தையும் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணிட்டு நமக்கு தேவையான சைஸ்ல வந்து கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடணும். இது கூட உங்களுக்கு தேவையான வேற வெஜிடபிள்ஸ், எக்ஸாம்பிள் பீட்ரூட், பொட்டேட்டோஸ் அதெல்லாம் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அது கூட 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு ஹாஃப் டொமேட்டோ வந்து கட் பண்ணியிருக்கேன். குட்டியா ஸ்லைஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு பேன் வந்து அடுப்புல வச்சுட்டு கொஞ்சமா வந்து பட்டர் போட்டுக்கோங்க. கண்டிப்பா இந்த பட்டர்ல மட்டும் காம்ப்ரமைஸே பண்ணாதீங்க. ஏன்னா உங்க கிரேவியோட டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்றதே வந்து இந்த பட்டர் தான். ஆக்சுவலா நான் ஒரு கடையில கூட பார்த்திருக்கேன். ஒரு மஷ்ரூம் கிரேவியை ரெகுலரா வாங்குவோம் எங்க ஊர்ல. அவங்க வந்து ஒரு ஸ்லைஸ் ஆஃப் பட்டர் மேல போட்டு கொடுப்பாங்க. அந்த கிரேவி செம்ம டேஸ்டா இருக்கும். அவங்க யூஸ் பண்ற அந்த பவுடர்ல தான் ஏதோ இருக்கு அந்த மாதிரி நினைச்சிட்டு இருந்தா பார்த்தா பட்டர் தான் விஷயம் போல. கண்டிப்பா நீங்க இந்த கிரேவி இல்ல வேற எந்த கிரேவி நீங்க ட்ரை பண்ணாலும் கண்டிப்பா அதுல எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்க. வேற லெவல் டேஸ்டா இருக்கும். அண்ட் அது கூட வந்து ஸ்பைசஸ்லாம் போட்டு கொஞ்சமா கருவேப்பிலை அண்ட் ஆனியன்ஸ், டொமேட்டோஸ் அண்ட் அது கூட வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமா ஒரே ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணிட்டு அண்ட் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா தேங்காய், சீரகம், மிளகு, சோம்பு அண்ட் கொஞ்சமா ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் அது கூட கேஷ்யூஸ் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்றப்போ பொட்டுக்கடலை கூட போட்டு அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணி வேக வச்சிடலாம் தண்ணி ஊற்றி. வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக நல்லா பாயில் ஆகணும். ஏன்னா நம்ம அப்படியே ராவா தானே கட் பண்ணி போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணா நீங்கள் ஸ்டீம் பண்ணி கூட அதில் ஆட் பண்ணலாம். நான் அப்படியே போட்டிருக்கனால ஒரு 20 to 25 minutes ஆகும் ஃபுல்லாக பாயில் ஆக. அண்ட் அது கூட உங்ககிட்ட புதினா இருந்தால் புதினா அண்ட் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு முடிஞ்ச ஒரு குட்டி ஸ்கூப் ஆஃப் பட்டரும் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பர் எம்மியன் டேஸ்டியான வெஜ் குருமா ரெடி ஆகிடும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இது சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடயும் சூப்பர் எம்மியாக இருக்கும். அண்ட் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.